சேலம் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். கூவத்தூர் சம்பவத்தில் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு எதிராக சேலம் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதனால் தனக்கு 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் ராஜுவின் பேச்சை நீக்க வேண்டும் என்று கூகுள், யூடியூப் நிறுவனங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் வெங்கடாச்சலம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஏவி ராஜுவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி ராஜு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.